ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ഞാൻ ഉരുളക്കിഴങ്ങ് കൊണ്ട് சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸிൻ്റെ ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ഞാൻ வேக வச்சு தோல் കളഞ്ഞെടുത്തിருக்கு. அது கொஞ்சம் நல்லா வேகுன மாதிரி நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் நல்லா நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுக்கணும். நம்ம கை வச்சு இது முடிச்சுட்டு அப்படியே கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. அது நமக்கு ஆப்ஷனில் தான் இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க. 1/4 தேவையான அளவு உப்பு. அப்புறம் நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்ணணும் அந்த எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி இருக்குமோ அந்த திக்னஸோடு நம்ம வைக்கணும், பிசைஞ்சு எடுத்துருக்கணும். அப்புறம் அது நம்ம சின்ன சின்னையாக உருண்டையாக எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெருசாக தேவையில்லை, இந்த அளவுக்கு மீடியமாக எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குனால ரொம்ப பாயில் ஆகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே நல்லா வெந்து தான் இருக்குது. அதனால் இந்த மீடியம் சைஸாக நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு நான் இவ்வளோ உருண்டையாக்கி எடுத்திருக்கு. அப்புறம் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடான பிறகு ஃப்ரை பண்ணதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம அந்த உருண்டை ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே ஒன்றா போட்டுக்கோங்க, அது ஒட்டாதப்போ. ஃப்ளேம் மட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், லோவிலும் வைக்க தேவையில்லை, மீடியமாக இருக்கட்டும். இது போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம கிளற வேண்டாம். அப்படியே கொஞ்சம் கலர் மாறின பிறகு தான் நம்ம கிளறி விடணும், இல்லைங்களா அது உடஞ்சி போயிடும். ஃபஸ்ட்டே கிளறியே உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் அந்த ஒரு கலர் கொஞ்சம் மாறி இந்த அளவுக்கு வருந்தால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு நல்ல பொன்னிறம் ஆகுனதும் நம்ம அதை எடுத்துக்கலாம். நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வருന്നതുம் நம்ம அதை எடுத்துக்கலாம், வேறு பாத்திரத்திலேக்கு மாற்றிக்கலாம். அப்படியே எல்லா உருண்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருந்த எல்லாமே அதே மாதிரி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. எல்லோரும் குழந்தைகளெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துட்டு எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.